ஸோ மிளகை பொறுத்த வரைக்கும் நம்ம தினம்தோறும் நிறைய ஃப்ரூட் சாலட்ஸ் இல்லை வெஜிடபிள் சாலட்ஸ் சாப்பிட்டோம்னா மிளகு நம்ம சேர்த்து சாப்பிட்றோம். ஸோ அதே மாதிரி தான் தினந்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு எண்ணெய் இதுவும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மிளகு எண்ணெய் அப்படின்னு சொல்கிற விஷயம், அதிகமான தலைவலி இருக்குது இல்லை சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை ஒரு 5-6 துளிகள் வெந்நீரில் விட்டு இந்த ஆவியை நம்ம இன்ஹேல் பண்ணணும். நல்லா உள்ளே இழுக்கும் பொழுது தலைவலியோ இல்லை சைனசைட்டிஸ் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. அடுத்து முக்கியமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய்ன்னு சொல்லும்போதே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இம்யூனிட்டி அப்படின்னாவே நெல்லிக்காய் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. கண் பார்வை குறைபாடு இருக்கா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, ஸோ இதற்கு நமக்கு நெல்லிக்காய் மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். நெல்லிக்காயோட இலைகளும் நமக்கு பயன்படுது. இந்த இலைகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கை கால் மூட்டு வலி இருந்ததுன்னா நெல்லிக்காய் இலைகளை நல்லா அரைச்சி மஞ்சள் சேர்த்து அரைச்சி வலி வீக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் பற்று போடலாம். நெல்லிக்காய் இலைகளை நல்லா கொதிக்க வச்சு, நெல்லிக்காய் இலைகளோட வேப்ப இலையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணீரில் தலைக்கு குளிக்கும் பொழுது ஹேர்ஃபால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.